அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 26/12/2025. சஷ்டி திதி மதியம் 1:44 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் காலை 9 மணி வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரன் சூரியனுடன் செவ்வாய், கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? யோகா தியானம் பயில, பழைய நண்பர்களை சந்திக்க, வாகன பழுது நீக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, தானியம் சேமிக்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை முழுமையடையவில்லை என்று ஒருபோதும் ஏங்காதீர்கள். தேய்ந்த நிலவுதான் பின்னாளில் பௌர்ணமி ஆகின்றது. ஆமாங்க, அதனால தாங்க இறைவன் எந்த நேரத்தில் எதை தரணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. குறைவாக இருக்கும்போது தான் அதை நிறைவாக்குவதற்கு இறைவன் வரம் தந்து கொண்டே இருப்பாருங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இன்னும் நாம் நிறைவாகலையேன்னு ஏங்காமல் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்ற பெரிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால சில பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வரும். ஆனால் அந்த பொறுப்பு பதவியால் தொந்தரவுகளும் செலவுகளும் தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பொறுப்பு பதவி தேடி வருதுன்னா அதை பொறுப்பாக பார்த்து அது சரி வருமா வராதா, நம்மால் அதை சரியாக செய்து முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லாமல்ல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அப்பா கிட்ட மோதல் போக்கு வேண்டாங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். ஒருவருக்கொருவர் புரிதலும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயமும் இருக்குதுங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் செலவுகளும் இருக்குங்க. பொதுவாகவே வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு சில முயற்சிகள் பண்ணுவீங்க. புது முதலீட்டாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எந்த சூழ்நிலையிலும் கலங்காதீர்கள். ஏனென்றால் விசித்திரமான இந்த வாழ்க்கையில் ஆண்டியும் அரசனாவான். எல்லாம் கிடைத்து விட்டது என்று கர்வம் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அரசனும் ஆண்டியாகி விடுவான். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கை சக்கரம் எப்படி வேணாலும் நம்மளை சுற்றி விடும்.
தலையெழுத்து எப்படி வேணாலும் மாற்றிவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காசு பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே மாதிரியாக நாம் இருப்போம். ஏன்னா எதுவும் நிலையானது கிடையாது. நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய குணம் இதெல்லாம் தான் உண்மையானது, ஒழுங்கானது, நிலையானதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எப்போதும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை புதன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நகைச்சுவையாக பேசுவீங்க. திடீர்னு கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிப்பீங்க. சின்ன வயசில் நடந்த சில இனிமையான சம்பவங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ளார சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் நான் அப்படி இருக்கேன், அப்போல்லாம் நான் எப்படி தெரியுமா இருப்பேன், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன், எப்பயும் ஜோவியலாக பேசின்னு இருப்பேன், என்னை சுற்றி 4-5 நண்பர்கள் எப்பயும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பழைய பெருமைகளை எல்லாம் சில நேரங்களில் நெருக்கமானவர்களிடம் இன்றைய தினம் பகிர்ந்து கொள்வீங்க. 8வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி யோசித்து தான் நீங்கள் பண்ணணும். வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை பார்த்துங்க, ஈஸி போட்டு பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க நண்பருக்கு தெரிஞ்ச இடம் தான், அவங்க சொந்தக்காரருக்கு தெரிஞ்ச இடம் தான், அதனால் வாங்கிட்டா அப்புறமா பார்த்தா தான் எதுவுமே பேப்பர் சரியில்லை அப்படின்னு அப்புறம் நீங்கள் முணுமுணுக்கக்கூடாதுங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு மறைஞ்சு கிடக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலர் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி கூட வியாபாரம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பு இதயத்தை கூட கரைத்துவிடும். அதனால் துரும்பாக பேசாமல் துணையாக பேசுவது நல்லது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வார்த்தைகளை அளந்து பேசுவீங்க. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதற்கான ஆதாரங்களை கையில் நீங்கள் வச்சுட்டு பேசுவீங்க. காற்றுல போகிற வார்த்தை தானேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி இப்படிலாம் பேச மாட்டீங்க. ஏன்னா வார்த்தைக்கு வலிமை உண்டுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நாவடக்கத்துடன் பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். நமக்கு நெருக்கமானவர் தானே, அதனால் நம்ம சொல்லுவோம் நினச்சிட்டு சொல்லிடாதீங்க. இன்றைக்கி நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு வேறு விதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறத நினைவில் வைத்து கொள்வது நல்லதுங்க. புதன் 6ல் இருக்கிறதுனால சில நேரங்களில் உடம்பில் சோர்வு, களைப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். லேசாக மூச்சு திணறல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பிராணாயாமம் செய்தீங்கன்னா, மூச்சு பயிற்சியெல்லாம் செய்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. 3 கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. சுக்கிரன், சூரியன், செவ்வாய். இதில் சுக்கிரனோட பார்வை உங்களுக்கு அழகை கொடுக்கும். ஆனால் சூரியனுடைய பார்வையும் செவ்வாயோட பார்வையும் உங்கள் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். கண்ணெரிச்சல், அடிவயிற்று வலி இதெல்லாம் வர செய்யும். அதனால தான் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. மிளகாய் காரத்தை குறைச்சிக்கிட்டு மிளகு காரத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சனி பகவான் உங்களை எப்படியாவது ஒசத்தணும், உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது தேடின்னு இருப்பீங்க. நல்ல ஒரு லாபம் பார்க்குறதுக்கு அந்த புது முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, தன்னம்பிக்கையோடு இருங்கள். எதையும் ஒரு கை பார்த்து கொள்ளலாம். தனக்குள் தன்னம்பிக்கையை விதைத்தவர்கள் தரணியில் ஒருபோதும் தோற்று போனதில்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. 10 காசு இல்லாமல் கூட இந்த பட்டணத்துக்கு நான் வந்தேன், இன்றைக்கி 10 வீடு வச்சுருக்கேன், எல்லாம் சொந்த வீடு தான் அப்படின்னு மார்தட்டி கொள்வீங்க. காரணம், ஜீரோவிலிருந்து ஹீரோவாக வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி நல்லா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூட காலையில் 9 மணியோட சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு. 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்லேருந்து வெளியில் வருவீங்க. 2-3 நாளாகவே கோவப்பட்டீங்க, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை பிடிச்சிங்க, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாறுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. தள்ளுபடி விற்பனை மூலமாக பழைய சரக்குகளையும் இன்றைக்கி நீங்கள் விற்று தீர்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரி உங்களை ஒரு மாதிரி நினச்சார், உங்களுக்கு திறமை இல்லாத மாதிரி நினச்சார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் திறமைசாலி, நீங்கள் யதார்த்தவாதி அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமும் இன்றைக்கி சேருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாமே இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. நினச்சது நிறைவேறும். புது பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து நல்லா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. அந்த சிரமங்கள் எல்லாமே இன்றைய தினம் காலை 9 மணியிலிருந்து சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகுங்க. விற்கிறதுக்கு முன்பணம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கண்ணாடியை போல் இல்லாமல் சூரியனைப் போல இருக்க பாருங்கள். ஏனென்றால் கண்ணாடிக்கு ஒளி இல்லை, ஆனால் சூரியனுக்கு ஒளி இருக்கிறது. அதை போல சூரியனைப் போல ஏதேனும் மற்றவர்களுக்கு உதவ பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. தயாள மனசோடு நீங்கள் இருப்பீங்க, தாராள மனசோடும் நீங்கள் இருப்பீங்க. பொதுவாக நீங்கள் உதவி செய்வீங்க, ஆனால் ஒட்டுமொத்தமாக உதவி செய்வீங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்பீங்க. அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை தூக்கி கொடுப்பீங்க. கொஞ்சம் இருக்க வச்சிங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் ஒருபோதும் சொல்ல மாட்டீங்க. எதை செய்தாலும் அது தான தர்மமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். ஆனால் குறுக்க இந்த சந்திராஷ்டமம் வந்துடுச்சிங்க. இன்றைய தினம் காலை 9 மணியிலிருந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்குங்க. பண விஷயத்தில் கூட நீங்கள் கராராக நடந்துக்கணுங்க. அந்தரங்கத்தை அடுத்தவங்கள்ட்ட சொன்னோம்னா அது வேறு மாதிரி வெளியிலெல்லாம் வந்துடும். அதனால் மனசுக்குள்ளார புதைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழைய நண்பர்களுடன் சின்ன சின்ன மோதல் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் முன்கோபம் எல்லாமே இருக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு சின்ன கோபம் வரும். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சாதாரணமாக சொன்னாலே அது சண்டைக்கு போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். எல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சுமார் தாங்க லாபம். உத்தியோகத்தில் கொஞ்சம் வளைஞ்சு நிமிர்ந்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களாக இருந்தாலும் சரி, தூக்கி போட்டுட்டு நாம் போய்கிட்டே இருக்கணும்னு யோசிக்கிற தைரியம் உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நியாயமாக நீங்கள் எப்பயுமே நடந்துப்பீங்க. நியாயம் தவறி யார் பேசினாலும் அவர்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு என் வழி தனி வழி என்று சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எந்த உதவி கேட்டாலும் நீங்கள் கிடச்சி சந்தோஷப்படுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்க. முடியாதுங்கிற சவாலான விஷயங்களை கூட முயற்சி எடுத்து இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் சலசலப்புகள் இருக்கும். என்ன கண்டகச்சனை இருக்கு இல்லைங்களா? ஆனால் இது பணங்காட்டு நரி, சலசலப்புகள்லாம் அஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த கேள்வி கேட்டாலும் டமால் டிமின்னு பதிலை சொல்லிவிட்டு நடையை கட்டிக்கிட்டே இருப்பீங்க. என் மனசாட்சிப்படி நான் நடந்துக்கிறேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ராப்பகலாக உழைச்சின்னு இருக்கேன், என்னையும் வருத்திக்கிட்டு நான் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க சூரியன். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆழ்ந்த உறக்கமே இல்லாமல் போயிடுச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் எது நடக்குமோன்னு சின்னதாக மனசுக்குள்ளார இனந்தெரியாத ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சாதிப்பீங்க. இன்றைய தினம் ராகு வலுத்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. சந்திரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. புது வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் நாம் இன்னும் நம்முடைய அறிவுத்திறமையை அதிகப்படுத்திக்கணுங்கிற முயற்சியில் இறங்குவீங்க. வேலையில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் படித்து உங்களுடைய அறிவுத்திறனை கூட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது, சாதித்து காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கோபம் என்ன செய்யும்? மனதில் குழப்பங்களை ஏற்படுத்தி தவறான தீர்மானங்களை எடுக்கச் செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கோபப்பட மாட்டீங்க. 2 தரப்பு நியாயங்களையும் ஒரு நீதிபதி போல, ஒரு நீதி அரசரை போல உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. நம்ம தரப்பில் நியாயம் இருக்கா அல்லது எதிராளியின் தரப்பில் நியாயம் இருக்குதா? எதிராளி சொல்கிறது நியாயமானதாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு, எங்கும் எப்பொழுதும் உண்மை எங்கு இருக்கிறதோ அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பல யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுமே, அவங்களுக்கு ஒரு வம்ச விருத்தி வரணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடச்சிதுன்னா நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை அதிகமாக பகிர்ந்து கொள்ளாதீங்க. இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. அடுத்தவங்க அழுகையை துடைக்க போய் தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஓரமாக அழுது கொண்டு இருக்கீங்க. எந்த உதவி செய்வதாக இருந்தாலும் அது ஒரு அளவாக இருக்கிறது நல்லதுங்க. அதை தாண்டி உருகி உருகி செய்ய போய் தான் இன்றைக்கி நீங்கள் உருகி கொண்டே இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு சூரியன் இருக்கிறாரு. அதனால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நிரபராதி தாங்கிறத உங்கள் நெஞ்சுக்குள்ளார நீங்கள் வச்சு பாருங்கள். ஊர் உலகம் எது வேணாலும் சொல்லும், அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் பிள்ளைகளையும் கொண்டு வரணும்,
அவங்க வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்தாலும் கூட நம்ம தொழிலை நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதிகாரிகளின் ஆதரவு இன்றைக்கி இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்த பிறகு வாழ்க்கை வழிகாட்டும். ஆமாங்க, அதனால தாங்க துணிவே துணைன்னு நீங்கள் இருப்பீங்க. அடிமடியில் கனம் எதுவும் கிடையாது. அதனால் வழிப்பயணத்திலையும் நமக்கு எந்த பயமும் கிடையாது. நாம் தூய்மையாக இருக்கிறோம், துப்புரவாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யாரை கண்டும் நமக்கு பயமில்லைன்னு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை ஏன்னு எங்கும் எப்பொழுதும் தைரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் சூரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எதிர்பார்த்ததெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாயோட சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உடம்பு ஏதோ பாடாப்படுத்துது, எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சில நேரங்களில் அந்த டெஸ்ட்டை வச்சு மனசு கொஞ்சம் தைரியமாகும். நெஞ்சு வலிக்குது, ஆனால் இசிஜி டெஸ்ட் எடுத்தோம், நல்லா இருக்குது ரிசல்ட்டு, இனிமேல் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு தைரியத்துக்காக சில நேரங்களில் பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ண வேண்டி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீட்டை கொஞ்சம் அழகுபடுத்துவீங்க. செடி கொடிகள் மேலே உங்களுக்கு அலாதியான பிரியமெல்லாம் உண்டு. அதாவது வீட்டு தோட்டம் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க, ரசிப்பீங்க. அதே மாதிரி வீட்டிலே விளைந்த காய்கறிகள் அப்படின்னா ருசித்து சாப்பிடுவீங்க. அது மாதிரி வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு சந்தோஷம் உண்டுங்க. உத்தியோகத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் முடிக்காமல் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கும் பல முக்கிய வேலைகளை முடித்து காட்டுவீங்க. சில நேரங்களில் மேலதிகாரிகளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அதெல்லாம் சொல்லப்போனால் நம்மளை வேறு மாதிரி நினைப்பாங்க. நேரம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லிக்கலான்னு அமைதியாகவும் இருந்துருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், சோர்வு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம், ஆனால் நடிக்கும் மனிதர்களோடு வாழ்ந்து விட முடியாது. ஆமாங்க, ஏன்னா மிருகம் வருது, அது கடிக்கும் நமக்கு தெரியும். நாம் எச்சரிக்கையாக ஓரமாக ஒதுங்கி போய் தப்பிச்சுக்கலாம். ஆனால் கூடவே இருந்து குழிபறிக்கக்கூடிய, நடிக்கக்கூடிய மனிதர்களை நாம் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? ஆமாங்க, அதனால தாங்க கூட இருந்தே குழிபறித்தவர்களால் பாதிக்கப்பட்டு இப்போ யாரோடையுமே கூடாமல் நமக்கு நாமே நண்பன்னு தனித்து நின்று சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும், எதிர்ப்புகள் விலகும், முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. ஏதோ பண்ணுறேன் அதே பண்ணுறேன்னு சொல்லி உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உதவாமல் ஓரமாக ஒதுங்கி கிடக்கிறவங்க இன்றைக்கி ஓடி உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. காசு பணம் நம்மக்கிட்ட இருந்தப்போ எல்லாம் வாரிக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி நம்மளை பார்க்குறாங்களேங்கிற சின்னதாக ஒரு வருத்தமும் மனசுக்குள்ளார இருக்குங்க.
ராசியிலேயே 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கடந்து வந்த பாதையை இன்றைக்கி நினச்சி பார்ப்பீங்க. கட்டுக்கட்டாக இருந்தப்பெல்லாம் நாம் எதையும் வாங்கி வைக்காமல் வாங்கி போடாமல் விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி தான் பணத்தோட அருமெல்லாம் தெரிய வருதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க எங்கே வேலை பார்த்தாங்கன்னு விசாரித்து பார்த்துட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் வீட்டுக்கு போக முடியாதபடி வேலை சுமையை கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு போனாலும் கூட வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபோனில் ஆஃபீஸ் வேலையை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் அழுத்துக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் டென்ஷன் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே சரியாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, விழுந்த அடிகளை படிகளாய் நினைத்தால் எந்த உயரத்தையும் அடைந்து விடலாம். ஆமாங்க, அடி விழுது வாழ்க்கையில். ஆனால் அதுக்காக அப்படியே உடைஞ்சி போய் நொறுங்கி போய் ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டோம்னா அப்புறம் எழுந்து வர்றது ரொம்ப கடினங்க. ஆனால் எத்தனை அடி விழுந்தாலும் அதை எடுத்து எடுத்து படிகளாக மாற்றி அந்த விழுந்த அடிகள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் சொல்லி கொடுத்த அனுபவங்களை எல்லாம் மனசில் வச்சு வருங்காலத்தை செம்மையாக்கி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய பலம். அதுவும் தைரிய ஸ்தானாதிபதியோட சாரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார சின்னதாக ஒரு உதறல் இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியாது என்னங்கிற மாதிரியான தைரியம் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ராசிக்கு பின்னால், அதாவது 12வது வீட்டில் சூரியன் செவ்வாயெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால நிம்மதியாக தூங்க முடிய மாட்டேங்குது, நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. ராசிக்கு 2வது வீட்டில் ராகுவும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. ராகு இருக்கிறதுனால எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறத தவிர்த்துட்டு எடுத்துக்காட்டாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டுருக்காரு. நிபந்தனையற்ற அளவில் அள்ளி கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருந்து சில முக்கிய வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. 6வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் காசு பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுறது நல்லது. கடன் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவலில் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரத்தில் இருந்த தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சி இன்றைக்கி கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நிம்மதி சேருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பார்ப்பவன் என்ன நினைப்பானோ என்று ஒருபோதும் பயந்து வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பானோ என்று பயந்து வாழுங்கள். ஆமாங்க, நீங்கள் ஆண்டவனுக்கு தாங்க அடிபணிவீங்க. கடவுளுக்கு தாங்க நீங்கள் என்றைக்குமே பயப்படுவீங்க. கடவுளை நீங்கள் மனசுக்குள்ளார உட்கார வச்சுருக்கீங்க. அதனால் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் உங்களுக்கென்று ஒரு தனி நியாயம், நேர்மை, ஒழுக்கம், உண்மையை வகுத்து கொண்டு அந்த வட்டத்தை மாறாமல் பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க.
உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் காலையில் 9 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 9 மணியிலேருந்து சுறுசுறுப்பாயிடுவீங்க. நேற்று உங்களுக்கு முடியாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. காலையில் 9 மணியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணிக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. உப்பு காரத்தை குறைச்சிருங்க. ஏன்னா உப்புக்கு சொந்தக்காரரே சந்திரன் தான். அப்படி இருக்கிறதுனால உப்பை குறைச்சிட்டிங்கன்னா ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்க மாட்டார். ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது உப்பில்லா சாப்பாடு சாப்பிட்டா அதெல்லாம் ஒரு பெரிய பரிகாரம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் வரும். உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, சர்க்கரை இல்லாமல் காஃபி தேநீர் அருந்துவது, அது மாதிரிலாம் சிலதெல்லாம் செய்யும்போது ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரனுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சுமாரான நிலை தான். அவசரப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க. வாடிக்கையாளர் வந்தால் கூட கல்லாவில் காசு வெள்ளையங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக யாராவது நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் தலை தூக்கும். அதனால் இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போயிடுறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி, அதாவது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து நல்லா இருக்குது. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினாலே நீங்களும் கடவுள்தான். ஆமாங்க, எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. கஷ்டப்படுறவங்க, கண்ணீர் விடுறவங்க, மனசு உடைஞ்சி போயிருக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்தாலே நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது, அவங்கள வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, அவங்க வாழ்க்கை ஆதாரத்துக்கு எதாவது நம்ம அடிப்படை உதவிகளையாவது செய்யணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஈர நெஞ்சுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க. திடீர் பயணங்கள் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. பேரு புகழ் கௌரவம் அதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் காசு பணம் அப்படி இப்படின்னு யோசித்தோம்னா எல்லாமே நாளுக்கு நாள் டைட் ஆகிட்டே போதேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. எங்கே போனாலும் முதல் மரியாதை கிடைக்கிது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, மரியாதை இருந்தால் போதுமா, சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதும் காதில் கேட்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு லாபம் இருக்குது. ஒரேடியாக இல்லை, ஓரளவு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு சில மறைமுக எதிரிகள் உருவாயின்னு இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரி மேல்மட்டம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தரமட்டமாக யோசிப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்கும். வெகுளியாக எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காதீங்க. குறிப்பாக அதிகாரிகள் பற்றிய சில ரகசியங்கள் உங்கள் மனசுக்குள்ளார இருக்கட்டும். வேறு யார்ட்டையும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கிறாரா? சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி தொந்தரவு கொடுக்குறாரா?
சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து மறைஞ்சிருந்து கல்யாண தடையை உண்டாக்குறாரா? அதுக்குன்னு சில கோவில்கள்லாம் நீங்கள் போய் வந்திருப்பீங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அதுக்கு என்ன பரிகாரம்? வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆடைகள், உடைகள், ட்ரெஸ்ஸு வச்சு கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு சுக்கிரனுடைய வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். சுக்கிரனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி பூ பெய்திய பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழாலாம் வைக்கிறாங்க, உங்களை கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ஆபரணங்கள்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வெள்ளியால் ஆன ஆபரணங்கள், ஆன்டிக் ஜுவல்லரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பழைய டிசைனில் இருக்கக்கூடிய நகை நட்டோ அல்லது சில ஆன்டிக் ஜுவல்லரி, சில நகைகள்லாம் கொடுக்கறது, வெள்ளியால் ஆன பொருட்கள் கொடுக்கறது, இதெல்லாமே உங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நல்ல இனிப்பு வகைகள் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். முக்கியமாக ஆடைகள் தருவதன் மூலமாக சுக்கிர பலத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியுங்கிறது உண்மைங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சுமாராக இருக்கிறாரா? உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதியாக இருக்காரா? அவரால் பாதிப்பு வராமல் இருக்கணுமா? ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு நீங்கள் உதவலாம். அதே மாதிரி பக்தி புத்தகங்கள், பகவத்கீதை வாங்கி கொடுக்கலாம். ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். புத்தகங்கள், பக்தி ஆன்மீக பாடல்கள், புத்தகங்கள், அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா சொர்ண தானம், தங்கம் தானமாக கொடுக்கலாம். நம்ம சக்திக்கு முடிஞ்சது நான் சொல்ல வரேன். இப்போ ஏழை பொண்ணு திருமணம் முடிக்க முடியலை, அதே மாதிரி ஏழை பையன் திருமணம் முடிக்க முடியல, அவங்களுக்கு நம்ம மாங்கல்யம் செய்து தரலாம். தங்கத்தில் தாலி செய்து அவங்க கல்யாணத்துக்கு நாம் உதவலாம். கூரைப்புடவை வாங்கி தரலாம். இதெல்லாம் குரு பகவானை நாம் பலப்படுத்துறதுக்கான எளிய வழிகள். இதுக்கெல்லாம் நீங்கள் மந்திரம் சொல்ல வேணாம், ஜபம் பண்ண வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அலைய வேண்டாம். இருந்த இடத்துல வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய முடியுங்க. சனி பகவான் சரியில்லாமல் கஷ்டத்தை கொடுக்குறாரா? கருப்பு நிற தானியங்கள், ஆடைகள், அதெல்லாம் நீங்கள் வாங்கி தரலாம். கம்பளி வாங்கி தரலாம், கோணிப்பை, அது மாதிரி சிலதெல்லாம் வாங்கி தரலாம். அதே மாதிரி இரும்பு பொருட்கள், சமையலறை சாதனங்கள், அது வாங்கி தரலாம். குக்கர்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே இரும்பு தானே, நல்ல குக்கர் அது மாதிரிலாம் வாங்கி தரலாம். காலணிகள் வாங்கி தரலாம். சனி பகவான் சரியாகி நமக்கு நல்ல விதத்தில் உதவுவார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதன் மூலமாக சனி பகவானுடைய பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ராகு தான் போட்டு பாடாப்படுத்துகிறாரு. எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டேன், சர்பசாந்தியெல்லாம் செய்துட்டேன், நல்லது தான். வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம்? உளுந்து தரலாம். உளுந்த வடை, மெது வடை இருக்கு இல்லைங்களா, அதை தயிர் வடையாகவும் கொடுக்கலாம், அல்லது சாம்பார் வடையாகவும் தரலாம். வர்றவங்களுக்கு நாம் செய்து கொடுக்கலாம். நாம் மற்ற இடங்களுக்கு ஓடுறதை விட வீடு தேடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அது மாதிரி சுவையாக அந்த உணவுப் பொருளை கொடுப்பதன் மூலமாக நமக்கு ராகோட ஆதிக்கம், ஆசீர்வாதம், அதெல்லாம் பாசிட்டிவாக கிடைக்கும். அதே மாதிரி கருப்பு நிற ஆடு, மாடு, கோழிகள், இதெல்லாம் கூட தானமாக கொடுக்கலாம். கேது தாங்க பாடாப்படுத்துகிறாரு, லக்னத்திலே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சிலரெல்லாம் வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு கேது சாந்தப்படுத்துறதுக்கு ஓவியங்கள் தரலாம். இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங்லேருந்து, அப்புறம் சித்திரங்கள், படங்கள், சுவாமி படங்கள், அதெல்லாமே தரலாம். அதுக்கடுத்தது தெய்வ இடங்களுக்கு அழைச்சிட்டு போகலாம். இப்போ உங்கள் கூட ஒருத்தர் கோவிலுக்கு வராருன்னு வைங்களேன், அவருக்கு நீங்கள் செலவுகள் செய்யலாம். இப்போ சபரிமலைக்கு இருமுடி கட்டிக்கிட்டு பக்தர் போகிறார், சுவாமி போகிறாருன்னா அதுக்கு வேண்டிய செலவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அன்னதானம் செய்து அவங்கள அனுப்பி வைக்கலாம். இந்த மாதிரி பக்த கோடிகளுக்கு செய்வதன் மூலமாக கேதோட பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் பெறலாம். அதனால் நவகிரகங்கள் நமக்குள்ளார இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பொருள்களை தொடர்ந்து நாங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது நவகிரகங்களுடைய அருளாசி கிடைப்பதோட நம்ம ஜாதகத்தோட பவர் அதிகமாகிட்டே போகும். நம்ம ஜாதகத்துக்கு பவர் கூட கூட நமக்கு பவர் கூடி சகல சௌபாக்கியங்களும் நமக்கு சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.